என்ன மைக்கேல், ஒரு புறாவை சுட்ட உடனே பாவம் நினைச்சிட்டியா? பாவமா எனக்கா? படா ஃபுல். என் டேஸ்ட் உனக்கு. ஓ, நீ புது ஃப்ரெண்ட் இல்ல, அதனால உனக்கு தெரியாது. நான் எப்பவுமே காதல் புறாக்கள்ல ஒரு புறாவைத்தான் சுடுவேன். அந்த இன்னொன்னு பிரிவை தாங்காம இந்த தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக என்ன கல்லு, கூழாங்கல்லு. அந்த கூழாங்கல்ல சாப்பிட்டுட்டு வானத்துல வயர பறக்குமா. சடனா நிறுத்தி அங்க இருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்குமா. அப்போ இன்னொன்னு சுட வேண்டிய அவசியமே இல்ல. இல்ல வா, அந்த புறா எப்படி சாகுதுன்னு பாக்கலாம். அடப்பாவி, இப்படி ஒரு சந்தோஷமா? ஆமாண்டா, காதல் புறாக்களை சுடுறதுன்னா எனக்கு தனி சந்தோஷம். ஏய், வாடா, அந்த புறா சாகிறத பாத்துட்டு போவோம். ஏம்பா மைக்கேல், இருட்ட ஆரம்பிச்சிருச்சு, அப்புறம் வழி தெரியாது. வாப்பா போலாம். இந்த தடினை இனிமே வேட்டைக்கெல்லாம் கூட்டு வரப்படாது. போய் தொலைடா. என்னம்மா ரேகா, இன்னும் படிச்சுக்கிட்டா இருக்கிற, தூங்காம? எனக்கு இருக்கிற வசதிக்கும் சொத்துக்கும் நீ படிக்கணுங்கிற அவசியமே இல்லம்மா. வீட்டுல போர் அடிக்குமே தான் உன்னை காலேஜுக்கே அனுப்புறேன். போ போ, போய் தூங்கு போ. இல்ல டாடி, நான் இது வரைக்கும் படிச்சது வேற, இப்ப படிக்கிறது வேற. ரேகாவை மீற யாரும் இல்லைன்னு நிரூபிக்க நான் படிச்சுதான் ஆகணும். என் கிளாஸ்ல படிக்கிற எல்லா ஆம்பளைங்களையும் அவமானப்படுத்த எனக்கு ஒரு பெரிய சான்ஸ் கிடைச்சிருக்கு. அப்படியாமா? நான் இந்த மைக்கேல் ஆசீர்வாதத்தோட பொண்ணுன்னு நீ நிரூபிக்கணும். ஓகே? என்னம்மா காலேஜ்ல? போமா, உனக்கு இதெல்லாம் ஒண்ணும் புரியாது. பொண்ணுன்னா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இல்லனா எதையாச்சும் பார்த்து பயப்படுவேன். அப்பாவை பார்த்து கூட உனக்கு ஏமா இன்னும் தைரியம் வரல? அப்பாவை பார்த்து ஊரே பயப்படுது. ஊர் மட்டும் இல்லம்மா. சரி, நீ படி. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, நான் உயிரோட இருக்கிறது உனக்காகத்தான். ஏன்டா இது ஃபேன் தான் சுத்துதுல? பரவாயில்ல, நீ படிடா. இந்தாடா ராஜா, கொஞ்சம் ஹார்லிக்ஸ் குடி. ஹார்லிக்ஸ் அதிக சக்தி தந்திடும். ஹார்லிக்ஸ் ஹார்லிக்ஸ். என்னப்பா இது, நீங்க படிக்கலையா? விசிறி வச்சு வீசிக்கிட்டு ஹார்லிக்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. என்ன செய்யறது, நமக்கு வர்றது தானே செய்ய முடியும். நீ படிடா ராஜா. நல்ல புள்ளைங்கப்பா. ஷேக்ஸ்பியர் ஓல்ட், ஷேக்ஸ்பியர் டோல்ட். அப்பா, நீ படிச்சு நான் இன்னைக்கு தான்ப்பா பாக்குறேன். டோன்ட் டிஸ்டர்ப் மீ. ஐ, இங்கிலீஷ் கூட பேசுவியா? போடா. அப்பா, உன்ன மாதிரி மிஸ் எனக்கு ஏன்ப்பா இல்ல? அந்த மிஸ் எனக்கு கொடுத்துருப்பா. சரிண்ணே, அவசரமா பேசாதடா. போடா அந்த பக்கம். அப்பா அப்பா, பாதி மிஸ் ஆச்சு தாப்பா. சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். பூபதி, பையனை ஏன்டா அடிக்கிற அப்படி? படிக்கிற மூஞ்சிய பாரு. டேய், அதான்டா இன்னைக்கு மழை வரும்னு கொடை எடுத்துட்டு வெளியே கிளம்புறேன். டேய், ஒன்னு சொல்றேன் கேக்குறியா? படிக்கிறவனுக்கு இவ்வளவு பெரிய மீச தேவையில்லை. பாதியா கொஞ்சம் குறைச்சுக்க. ஐயோ, எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும். என் மூடே அவுட். வர வர இந்த கிழவன் தொல்லை பெரிய தொல்லையா போச்சு. மீனா, மீனு, மீனு குட்டி. முதல்ல இந்த மீசை கட் பண்ணுங்க, சுருக்கு சுருக்குன்னு குத்துது. ஏன் அழறீங்க? இந்த மீச கதை உனக்கு என்ன தெரியும்? Shakespeare told pi r square equal to James Bond not 7. Shakespeare told pi r square equal to James Bond not 7. Shakespeare told pi r square equal to James Bond not 7. Shakespeare. தந்தையே, தாங்கள் எனக்கு என்ன செய்தீர்கள்? மகனே, நீதானடா விழுந்து விழுந்து படிச்சாகணும். அதனாலதான் ஆலமரத்து வேற அடியோட புடிங்க அரைச்சு கொடுத்தேன். அதை சாப்பிட்டா இப்படித்தான், ஒரு இடத்துல ஸ்டெடியா நிக்க முடியாது. விழுந்து விழுந்து படி. விழும்போது அடிபட்டுட்டா அதுக்கும் ஒரு வேர் வச்சிருக்கேன். அதுதான் ராட்சச ரணகள்ளி வேர். காரியத்தை கெடுத்துட்டீங்களப்பா, காரியத்தை கெடுத்துட்டீங்களே. ஷேக்ஸ்பியர் டோல்ட், என்னால முடியாது. ஜேம்ஸ் பாண்ட் நாட் 7, என்னால முடியாது. மீசை எடுத்தா உடனே வளர்ற மாதிரி ஒரு மருந்து கண்டுபிடிக்கப்பா. என்ன மயிர் வளர்க்கிற வைத்தியம் நான் நினைச்சேன். எனக்கு நீ அப்பனானதே வேஸ்ட் ஜூட்.
என்ன பண்ணுது? பால் டப்பா சார். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து என் பையன் இதே தான் சாப்பிடுறான். நான் குடிக்க மாட்டேன், அப்படியே சாப்பிடுவேன். சார், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எங்க சார் இருக்கு? என் முதுகுல இருக்கு, ஒழுங்கா எழுதுமா. தேங்க்யூ சார். சார் 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 வாங்க சார். போங்க போங்க. சார் 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 வாங்க சார். போங்க போங்க. சார் 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 டேய் ஆரோக்கியம், அவங்கள சினிமா கூப்பிடலாமா? நீதான் ஆண் அழகா, நீயே கூப்பிடு. ராஜி, இன்னைக்கு சினிமாக்கு போலாமா? என்ன சினிமாக்கு போலாம்? உடம்பு எப்படி இருக்கு? அப்படி படம் வரலையே. இன்னைக்கு மந்த்லி டெஸ்ட் மார்க் வருது, ஞாபகம் இருக்குல்ல? இருக்குமா, அதான் இன்னைக்கு கூப்பிடுறோம். நாளைக்கு நான் நீங்க ஜாக்கெட்லாம் வரணும், யோசிச்சுக்கோ. நீங்களா அக்கா தங்கச்சியோட பிறக்கல? டேய் சிக்கி, நம்ம கிளாஸ்மேட் கிட்ட எப்படி நம்மடா பேசுறது? ராஜிமா, இனிமே இருந்து நீ என் தங்கச்சி மாதிரி. மாலா, இனிமே இருந்து நீ சிக்கியோட தங்கச்சி மாதிரி. சிக்கி, நீ என்ன பண்ற? என் தங்கச்சி அழைச்சுக்கிட்டு நீ சினிமாக்கு போற. ஓகே. உன் தங்கச்சி அழைச்சுக்கிட்டு நான் சினிமாக்கு போறேன். எப்படி ஐடியா? சீப்பு போட்டிக்கு புதுசா வந்த உன்னைத்தான் நம்பி இருக்கும். என்ன நடக்க போதோ தெரியல. ராஜா, காப்பாத்திடுவல்ல? ஆரோக்கியம் பாதி மீசியோட தெரு தெருவா நடந்தா ஊர் பார்த்து சிரிக்காது. ஊர் சிரிக்கிறது இருக்கட்டும், நாய்கள்ல துரத்தோம். என்ன சிரிப்பு? நாங்க ஜெயிச்சா கால மாடுங்க துரத்தோம். என்ன கிளாஸ்ல லெக்சரர் காணோம்? ஐயோ, நான் தான் லெக்சரர். ஐ அம் வெரி சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நம்ம காலேஜ் பக்கத்துல பார்பர் ஷாப் திறப்பு விழா. வேற யாரு என்ன கூப்பிட போறா? உங்களுக்கு எல்லாம் வசதி தான். சார், சார், சீக்கிரம் மார்க் சொல்லுங்க. இவ்வளவு ஆர்வமா கேக்குறியே. உன் பேரு என்ன, பூபதியா? ஐயோ, என் பேர் ஆரோக்கியம் சார். இவன் பேர் தான் பூபதி. ஆரோக்கியமா? நீ கொலம்பஸ் மார்க். கொலம்பஸ் மார்க்கா? ஏன் சார் சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க? சீக்கிரம் சொல்லுங்க. கொலம்பஸ்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க வழி கிடையாது. கொலம்பஸ் உலகத்தை சுத்தி விட்டு உருண்டை அப்படின்னு சொன்னார். நான் உன் பேப்பரை சுத்தி சுத்தி உருண்டை போட்டுட்டேன். அதாவது யுவர் சைஃபர். பூபதி 6 தேவையான மார்க். ஆரோக்கியம் சொல்லவே வேண்டாம், சைஃபர். மாமா யுவர் 50. ரகு 25. அனிதா யுவர் 60. ராஜா 70. ரேகா யுவர் 80. One minute. ஐயோ, I'm sorry. ராஜா 80, ரேகா 70. Silence! Silence! இந்த பேப்பர் எப்படி? ஐயோ, என்னது பொண்ணுங்களா போயிட்டே இருக்கா? கொஞ்சம் கூட மரியாதை தெரியல. நாளையில இருந்து தெரியும் சார் முதல் மரியாதை. ஆஹா, இப்பவே எனக்கு அந்த கண்கொள்ளா காட்சி தெரியுதே. அந்த ஜாக்கெட்டு தான் எகிரி போச்சே நம்ம ராஜாவுக்காக. நாளைக்கு நான் பாக்குறேன் ஜாலி. நாளைக்கு நான் பாக்குறேன். போலே அசையுது, அசையுது. இதுடா செடிடா. பொண்ணுங்கெல்லாம் நடந்து வராங்கன்னு நினைக்கிறேன். ச்சே, கை தெரியுது. தெரியுதா? பொண்ணுங்கெல்லாம் ஜாக்கெட் எல்லாம் வராங்கடா. ஜாக்கெட் எல்லாம் வராங்களா? யாரா வராங்க? அடடடடடா. யாரா முன்னால வரா? ரேகாவா, மாலாவா, விஜயா, உமாவா, துர்காவா? அனிதாவா? ச்சே, என்ன விரும்பி கேட்டவியா? இவங்க யாருமே வரல. பின்ன யாரா? இருக்காரி, அப்படி ஒரு பொண்ணு நம்ம கிளாஸ்ல படிக்கவே இல்லையே. ஈவினிங் காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கும், பார்த்து சொல்லு. கொண்டா. ச்சே, இதுக்காக நம்ம காலங்காத்தால இருந்து காத்துக்கிட்டு இருக்கோம். இதை விட சின்ன வயசு தயிர்காரங்களா இங்க தெருவுக்கு வராங்கடா. ராஜா, மோசம் போயிட்டோமே. என்னடாச்சு? பொண்ணுங்கெல்லாம் டி ஷர்ட்டோட வராங்களே. வரட்டும், ஒரு கை பாக்குறேன். யூ bloody fool! ரேகா, அறிவு இருக்கா உனக்கு? கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு அவன் என்ன தப்பு பண்ணிட்டா? முதல்ல மன்னிப்பு கேளு. சார், ஏய், உள்ள போ. என் பொண்ணு வேலைக்காரி கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா?
இல்லைங்க இப்ப அவ என்ன தப்பு பண்ணிட்டான்னு தப்பே பண்ணலனாலும் அவளை அறையிற உரிமை என் பொண்ணுக்கு உண்டு. ரேகா, நீ சாப்பிடுமா, இத பத்தி கவலைப்படாத. இந்த மைக்கேல் மாதிரியே அவன் பொண்ணு இருக்காங்கிறதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? நீ சாப்பிடு. இனிமே நீங்க தான் ஃபைன் ஆர்ட்ஸ் இன்சார்ஜ். அதான் எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்துட்டேன். என்ன இப்படி பாக்குறீங்க? நீங்க படிக்கிற காலத்துல இதெல்லாம் நம்ம டேவிட் வாங்கினதுதான். ஹலோ, இங்க இருந்தபடியே நான் கடலை தாண்டுவேன். உங்களால முடியுமா? இங்கிருந்து அப்படியே கடலை தாண்டறதா? அது எப்படி முடியும்? என்னால முடியும். இங்க கவனி. ஆஹா, எப்படி? அனுமார் தான் கடலை தாண்டாரு. இந்தா, என்ன எது வேணாலும் சொல்லு, அனுமார் மட்டும் சொல்லாத. அப்புறம் எனக்கு கல்யாணமே ஆகாது. மேடம், காலேஜ்ல நடக்க போற ஃபைன் ஆர்ட்ஸ் டேக்கு நீங்க தான் இன்சார்ஜ்னு கேள்விப்பட்டேன். உட்காரலாமா? இதுக்கு நீ கேட்டுக்கவே வேண்டாம். உட்காரு. நீங்க புதுசா வந்திருக்கிறதுனால என்ன பத்தி அதிகமா தெரிஞ்சிருக்காது. இந்த காலேஜ்ல எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன். வேற யாரும் கலந்துக்க மாட்டாங்க. இந்த ஃபங்க்ஷன்ல வேற யாராச்சும் கலந்துக்கு வந்தா நீங்க அலோவ் பண்ண கூடாது. யாரும் கலந்துக்க மாட்டாங்கங்கற, யார் வந்தாலும் அலோவ் பண்ண கூடாதுங்கற. என்னம்மா சொல்ற? நான் சொல்றதை நீங்க கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு தோணுது. என் அப்பாவை பத்தி உங்களுக்கு தெரியுமா? புதுசா வந்திருக்கிறதுனால உன்னை பத்தி எனக்கு அதிகமா தெரியாது. நீயே சொல்லு. என் டாடி பேரு மைக்கேல் ஆசீர்வாதம். தெரியும், என் அப்பா பேரை கேட்ட உடனே நீங்க பயப்படுவீங்கன்னு. நீ எஸ்தரோட தங்கச்சியா? ஓ, உங்களுக்கு என் அக்காவே தெரியுமா? என்ன அமைதி ஆயிட்டீங்க? உனக்கும் எஸ்தருக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ். அவ சத்தம் போட்டு கூட பேச மாட்டா. அதான் டிஃபரன்ஸ்னு நீங்களே சொல்லிட்டீங்களே. ஓகே, இந்த ஃபங்க்ஷன்ல யாரும் கலந்துக்க கூடாது. அப்படி உங்களால முடியலன்னா நான் பாத்துக்கிறேன். வரேன்.